வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள 5 வருஷம் அப்படிங்கிறதுக்குள்ள டக்குன்னு போயிடுச்சு. இந்த 5 வருஷமும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஓஹோன்னு இன்க்ரீஸ் ஆகலை, அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது எனக்கு. ஏன்னா என்னுடைய மெயின் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய மெயின் இன்கம் யூடியூபை நம்பி நான் கிடையாது. எனக்கு வேறு வேலை இருக்குது, பார்ட் டைமில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாமே அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் கிளம்பி பண்ண வேலை தான் இதெல்லாம். ஸோ அந்த ஒரு வேலை எனக்கு மனசுக்கு திருப்தியாக, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் சந்தோஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்காக முக்கியமான காரணம், நான் இவ்வளோத்துக்கு சந்தோஷமாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எந்த மறுப்பும் இல்லாமல் முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவும் அன்பும் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல். அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் மாதிரி, ஒரு ராக்கெட் ஃபியூயல் மாதிரி. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஒரு லைக், அவ்வளோதான். வேற ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னா, சின்ன ஒரு கமெண்ட், ஏதோ ஒரு வகையில் ஒருத்தருக்கு பிடிக்குது, ஒருத்தருக்கு பிடிக்கல, ஒருத்தருடைய லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு மாறுதல் கொண்டாடுது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்போ அது நம்மக்கிட்ட சேர்றப்போ, சரி ஒருத்தருடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு வகையில் நம்மளும் ஒரு இம்பாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதியோட இந்த 5 இயர்ஸ் டக்குன்னு போயிடுச்சு. ஸோ போன வருஷம் இதே இடத்துல உட்காந்து ஒரு லைவ் வீடியோலாம் போட்டோம். ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த 4 இயர்ஸ் செலிப்ரேஷனை அதாவது ஆர்ஃபனேஜில் போய் சில்ட்ரன்ஸ் ஆசிரமோட சேர்ந்து அவங்களோட கொண்டாடி இருந்தோம். அவங்களுக்கு கேக்லாம் வெட்டிட்டு அவங்களோட சந்தோஷமாக இருந்தோம். இந்த கொரோனா சுச்சுவேஷனில் அதெல்லாம் பண்ண முடியல. பரவாயில்ல, அதுக்கெல்லாம் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு வகையில் வேறு ஏதாச்சும் ஒரு செலிப்ரேஷன் நம்ம கண்டிப்பாக பண்ணிடுவோம். பட் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ இந்த நன்றியை தெரிவிக்கிற மாதிரி நம்ம கிவ்அவே நடத்துவோம். ஸோ யூஸ்வலாக நம்ம சேனலில் கிவ்அவே நடத்துறது கிடையாது. ஏன்னா சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, வீடியோ பார்க்குறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதில் கிவ்அவே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் போய் சேருது. அப்படிங்கிறப்ப மித்த எல்லாத்துக்கும் நிறைய பேரை டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கிவ்அவே அவ்வளோவா நம்ம நடத்துறது கிடையாது. பட் சமீப காலமாக வேறு வழி இல்லாமல் கிவ்அவே நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம அடி மேலே அடி வச்சு முன்னாடி வந்துக்கிட்டே இருப்போம். ஸோ இப்பொழுதுக்கு ஒரு தற்காலிகமாக திருப்பி நம்மளுடைய ஓல்டு பாணியில் நம்ம கிவ்அவே நடத்த போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறதை தாண்டிட்டு நம்ம சேனலில் ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டனை சும்மா நான் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி பார்த்தேன் யூடியூப்ல. அதில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எனேபிள் பண்ணி பார்த்தேன். நீங்க பே பண்ணி நம்ம சேனல்ல மெம்பர் ஆனீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் இருக்கு, அந்த ஆஃபர் இருக்கு அப்படின்லாம் நான் எந்த வீடியோலும் சொன்னது கிடையாது. நான் யார்ட்டையுமே பர்சனலாகவும் சொன்னது கிடையாது. பட் அதையும் தாண்டி நம்ம சேனல் மேலே இருக்கிற ஒரு அன்புனால ஒரு 4 பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு பெய்டு மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான கிவ்அவே ஆல்ரெடி 2 பேருக்கு போயிடுச்சு. இன்னும் 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கிவ்அவே இருக்கு. ஒரு வாட்சும் ஒரு டிடபிள்யூஎஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும். ஸோ அதுக்கான அந்த ப்ராடக்ட்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே. ஸோ அவங்களுக்கு எப்படியும் அதை அனுப்பிச்சி விட்டுருவேன். பட் சேனலில் இருக்கிற மித்த மெம்பர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் கீழே விடுறேன். ஸோ அந்த லிங்க்ல போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அப்படிங்கிறதா என்னுடைய 2 சின்ன ஒரு ரெக்வஸ்ட். அந்த லிங்க்ல போய் அந்த ரெக்வஸ்ட் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னென்ன கிவ்அவே அப்படின்னா, ஓப்போ என்கோனுடைய என்கோ பட்ஸ் 1, அதுக்கப்புறமா லாவாலேருந்து வரக்கூடிய ப்ரோபட்ஸ் 2 ஒரு டிடபிள்யூஎஸ், அதுக்கப்புறமா சமீபத்தில் நம்ம ரிவ்யூ போட்ட போல்ட் ஆடியோலேருந்து வரக்கூடிய ஒரு Soulpods அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் தான் என் கையில் இப்பொழுதுக்கு இருக்குது. ஸோ வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வருதோ அதை நான் தொடர்ந்து நான் கிவ்அவே போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்பொழுதுக்கு இந்த கிவ்அவே நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ அந்த லிங்க்கில் லைவாக இருக்குது. அக்டோபர் 25ஆம் தேதி வரைக்கும் அந்த கிவ்அவே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ கிவ்அவே முடிஞ்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க்லேயே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வின்னர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எக்ஸ்ட்ராவாக நம்மளுடைய ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் மற்றும் இந்த வீடியோட ஒரு கமெண்ட் செக்ஷன்ல, டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல யார் வின்னர் அப்படிங்கறத போட்டுறேன். பட் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னா அதை ஒரு மீனிங்ஃபுல்லா நம்ம முடிக்காம இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த வீடியோலையும் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் இருக்கு. நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குறோம். அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் சமீப காலமாக நம்மள நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்ஸ் தொடர்ந்து நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கோம்.
இந்த வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமா யூஸ் பண்ணலையா, அது யூஸ் பண்ண முடிகிற நிலைமையில் இருக்கா, இல்லை அது வந்து குப்பையில் போடுற நிலைமையில் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் போய் உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாருங்கள். வேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும், என்விரான்மெண்டல் பொல்யூஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் வந்து ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. ஸோ இந்த தீர்க்க முடியாத பிரச்சனையை நம்ம எப்படி நம்ம தரப்புலேருந்து நம்ம குறைக்கிறது அப்படிங்கிறத கவனிங்க. ஒன்று வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டுமே வாங்க. ஒரு பொருள் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அதோடைய நியூ வெர்ஷன் வந்ததுக்கப்புறமா இம்மீடியட்டாக அதை அப்கிரேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதை உங்களால் எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் உங்களால் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவை முடியாத பட்சத்தில் அதை நீங்கள் வேறு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு ஏற்கனவே யூஸ் பண்ண முடியாத ஒரு ப்ராடக்ட், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, என்ன ப்ராடக்டாக வேணா இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், இயர்ஃபோனாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு வயராக கூட இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு மொபைல் ஃபோன், எல்லாமே உங்களால் யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறமா அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சும்மா ஒரு குப்பை தொட்டியை திறந்து உள்ளுக்குள்ளே தூக்கி போட்டு வர்ற விஷயம் கிடையாது. எலக்ட்ரானிக் வேஸ்ட் வேஸ்ட்டை வந்து நம்ம ஒழுங்காக நம்ம டிஸ்போஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். செரிப்ரா கிரீன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு 10 சிட்டியில் அவங்க இந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறாங்க. வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க, ரீஃபர்பிஷ் பண்ணுறாங்க. ரீசைக்கிள் பண்ணிட்டு பொறுப்பான முறையில் அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ரீஃபர்பிஷ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை ஸ்கூல்ஸுக்கு அவங்க டொனேட் பண்ணுறாங்க. அவங்களுடைய கலெக்ஷன் சென்டர் இப்பொழுதைக்கு சென்னையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செரிப்ரா கிரீன் மட்டும் கிடையாது, உங்கள் ஊரில் இந்த மாதிரி வேஸ்ட் கலெக்ஷன் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், தேடி பாருங்கள், 4 பேர்கிட்ட கேட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குற ஒரு கடையில் கூட அந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டு பாருங்க. ஸோ உங்களுடைய வேஸ்ட்டை வந்து பொறுப்பான முறையில் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மெசேஜ், என்னுடைய வேண்டுகோள். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. பட் நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் நீங்கள் ஒரு பொறுப்பான சிட்டிசன் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கான நேரம் இது. ஸோ அகைன் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 3 பேருக்கு ரேண்டமாக யாருங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, கண்ணை மூடிட்டு ஒரு 3 பேரை நான் சூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை நான் அனுப்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி கிவ்அவே வந்துகிட்டே இருக்கும். ஸோ வின் பண்ணலை அப்படின்னா மனம் உடைஞ்சு போகாதீங்க. உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. புதுசாக எங்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா அதை நான் கிவ்அவே கொடுக்குற நிலைமையில இருந்தேன் அப்படின்னா கம்பெனி எடுத்துகிட்டு போகிறேன்னா தாராளமாக உங்களுக்கு கிவ்அவே நான் போட்டு விடுறேன். ஸோ எப்பயும் போல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய எண்ணங்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பரவாயில்ல, பட் உங்களால் முடிஞ்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.